அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய வீடுகளில் ஷயாத்தீன்களுடைய ஜன்னாத்துகளுடைய சேட்டைகள், அதன் மூலமாக வரக்கூடிய ஆபத்துகளை விட்டு நாம் பாதுகாப்பு பெற அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய கடைசி 2 ஆயத்துகள், அதாவது ஆமனர் ரசூலு என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த 2 ஆயத்துகளை ஒரு மனிதர், எந்த மனிதர் தொடர்ந்து 3 இரவுகள் வீட்டிலே ஓதுவாரோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடி விடுவான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து ஆமன் ரசூலை நம்முடைய வீட்டிற்கு வந்த பொழுது இரவு நேரங்களில் இசாவுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை இப்படியாக தொடர்ந்து 3 இரவுகள் நாம் ஓதும்போது நம்முடைய வீட்டுகளில் உள்ள ஷயாத்தீன்கள் எல்லாம் விரண்டோடி விடுவார்கள். எப்போ ஷைத்தானுடைய அந்த தீண்டுதல் மாஹூல்கள், நிலைமைகள் நம்முடைய வீட்டில் இருக்குமோ அதிக சண்டை வர வாய்ப்பு இருக்கு, மனப்பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னு சொன்னா எப்போதுமே வீடுகளில் நாம் வெளியிலிருந்து வரும் பொழுது ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஓத வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆமனர் ரசூல் ஒன்று இருக்கிறது, தொடர்ந்து 3 இரவுகள் ஓதுவது. இன்னொன்று இருக்கிறது, எப்பொழுது வீட்டுக்கு வந்தாலும் ஆயத்துல் குர்சியும் ஓத வேண்டும். இப்படியாக குர்ஆனின் வசனங்களை ஓதுவதின் காரணமாக முதலாவது ஷைத்தான்களுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். 2வது, அந்த வீட்டில் பரக்கத்துகள் ஏற்படும். குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீட்டில் மலக்குமார்கள் வருகை தருவார்கள். குர்ஆன் ஓதப்படும் வீட்டில் அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கும். குர்ஆன் ஓதப்படும் வீட்டில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்வாதாரங்களில், ரிஸ்கில் அல்லாஹ் பெரிய ஒரு பரக்கத் செய்து விடுவான். எனவே குர்ஆனுடைய ஓதுதலை நம்முடைய வீடுகளில் ஆக்கிக் கொள்ளும் பொழுது இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அதை அடைந்த மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.